எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது புளிகுத்தி. இது வந்துட்டு பேரு மாதிரியே புளி, காரம், உப்பு, லைட்டாக இனிப்பு எல்லாம் கலந்தால் சாதத்துக்கு மேட்ச் ஆகிற ஒரு சூப்பரான சைடிஷ் தான். நேந்திரக்காய், சேனக்கிழங்கு, கருணக்கிழங்கு, சேம்பு இதில் ஏதாவது ஒன்று வச்சுட்டு இந்த புளிகுத்தி செஞ்சு எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கிறது நேந்திரக்காய் வச்சுட்டு தான். எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். முதல்ல ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு புளி ஊற வச்சுக்கோங்க. 1/2 லிட்டர் தண்ணி தான் ஊற்றிருக்கு. மிச்ச ப்ராசஸிங் எல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே இது நல்லா ஊறிடும். 4 மீடியம் சைஸ் நேந்திரக்காய் எடுத்துருக்கு. முதல்ல சொல்லியிருந்தாங்க சேனக்கிழங்கு, சேம்பு எடுத்துக்கலாம், அதே மாதிரி கருணக்கிழங்கு எடுத்துக்கலாம். அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் புளிகுத்தி பண்ணுறதுக்காக எடுத்துக்கலாம். இப்போ இன்றைக்கி நேந்திரக்காய் தான் எடுத்துருக்கு. தோல் ஃபுல்லாக எடுக்க வேண்டியதில்லை. தோலுக்கு ஓரமாக அந்த நரம்பு மாதிரி இருக்கிறது மட்டும் கட் பண்ணி, அந்த கருப்பு கலரில் அந்த மாதிரி ஏதாவது வந்துடுச்சுன்னா அதெல்லாம் கட் பண்ணி இதே மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் உப்பு தண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ இது கட் பண்ணி போடும்போது அதுக்கு ஒரு கரை இருக்கும் இல்லைங்களா, தமிழில் என்ன சொல்லுவாங்க கரைக்கு எனக்கு தெரியல, அது போயிடும். அதனால இதை கட் பண்ணி உடனே உப்பு தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். நான் இப்போ கொஞ்சம் நீளமாக தான் கட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த சைஸில் வேணாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம், அது உங்களோட இஷ்டம். இதே மாதிரி நம்ம தோலோடு தான் வேக வைக்க போகிறாங்க. உப்பு தண்ணிக்குள்ளே போட்டுக்கோங்க. உப்பு தண்ணிக்குள்ளே போட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் போட்டுக்கோங்க. மசாலா எல்லாம் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் கடுகெல்லாம் தாளித்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இது குழம்பு செய்கிறதுக்கு எடுப்பாங்க. அது வரைக்கும் இந்த உப்பு தண்ணிக்குள்ளே மஞ்சள் தண்ணிக்குள்ளே அப்படி இருக்கட்டும். அடுத்தது நம்ம மசாலாக்கான ஐட்டம்ஸ் எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொன்னி அரிசி, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு சின்ன பீஸ் பெருங்காயம். பெருங்காயம் நீங்கள் பவுடர் கூட சேர்த்திடலாம். பவுடர் தான் சேர்க்குற அப்படின்னா இது கூட ஃப்ரை பண்ண வேண்டியதில்லை, தனியாக லாஸ்ட்டு ஆட் பண்ணிடலாம். காரத்துக்காக 5 வரமிளகாய் நான் எடுத்துருக்கு. நீங்கள் காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் அதிகமாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மணமாக இருக்கிற கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. வறுத்து எடுத்துக்கலாம். நான் முதல்ல ஒரு 2-3 ட்ராப்ஸ் தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதில் முதல்ல அந்த பெருங்காயம் கொஞ்சம் வறுத்தெடுக்கிறேன். அந்த மாதிரி உங்களுக்கு செய்ய வேண்டாம் அப்படின்னா எல்லாமே சேர்த்து ஒரு டைம் நல்லா ஃப்ரை பண்ணால் போதும். எனக்கு இந்த மாதிரி எண்ணெயில் தனியாக வறுத்தெடுக்கும்போது இன்னும் அந்த பெருங்காயத்தோட டேஸ்ட்டு, ஸ்மெல்லு கொஞ்சம் அதிகமாக தோணியிருக்கு. அதனால தான் நான் இந்த மாதிரி செய்கிறேன். காயத்தோட பவுடர் தான் நீங்கள் சேர்க்குற அப்படின்னா இதே மாதிரி எண்ணெய் எதுவுமே போட்டு வறுக்க வேண்டியதில்லை, டைரெக்டாக லாஸ்ட்டு குழம்புல சேர்த்தா போதும். பாருங்கள், வரமிளகாயும் கருவேப்பிலையும் நான் இப்போ சேர்க்கலை. அது இது பாதி ஃப்ரை ஆனதுக்கப்புறம், ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் சேர்த்திடலாம். இப்போ பாருங்கள், பாதி ரோஸ்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வரமிளகாய் கட் பண்ணி சேர்த்திருக்கு. அதே மாதிரி கருவேப்பிலை. இந்த வரமிளகாயும் கருவேப்பிலையும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இது ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆற விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இது மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் சாம்பார் பருப்புக்கு பதிலாக நீங்கள் கடலை பருப்பும் யூஸ் பண்ணிடலாம். பாருங்கள், ஒரு மண்சட்டி சூடு பண்ணுறதுக்காக வச்சுருக்கு. 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கு. 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடித்ததுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணி கொஞ்சம் 2 வரமிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கு. அதே மாதிரி கொஞ்சம் கருவேப்பிலை, இவ்வளோ போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கழுகி கட் பண்ணி எடுத்து வச்ச நேந்திரக்காய், இது அந்த உப்பு தண்ணிக்குள்ளே இருந்து எடுத்து மறுபடியும் நான் ஒரு 2-3 டைம் தண்ணியில் நல்லா கழுகி இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம இப்போ இந்த கடுகு தாளிச்சதுக்குள்ளே போட்டு நல்லா ஒரு டைம் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் இப்போ நான் ஆட் பண்ணி கொடுத்தது கொஞ்சம் கலருக்காக தான். காஷ்மீரி மிளகாய்த்தூள் தான் ஆட் பண்ணி கொடுத்துருக்கு. இதுக்கு காரம் கம்மியாக இருக்குது. நம்ம இப்போ தாளிக்கும் போதும் அதே மாதிரி மசாலா செய்யும் போதும் வரமிளகாய் சேர்த்து இருக்குது. அதனால காரம் நல்லா அதிகமாக இருக்கும். அதனால் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதெல்லாம் சேர்த்திக்கோங்க. நல்லா ஒரு டைம் வதக்கி அந்த மிளகாத்தூளோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் புளித்தண்ணி, ஊற வச்சுருந்த புளித்தண்ணி நான் இப்போ அதில் ஊற்றி இருக்குது. கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கோங்க. புளித்தண்ணியில் தான் நம்ம இந்த காய் நல்லா வேக வச்சு எடுக்க போகிறேன். அதனால அந்த புளி காயில் அப்சர்வ் ஆகிற கூடயே உப்பும் அதே மாதிரி அப்சர்வ் ஆகணும். அதனால தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது இங்கே மூடி வச்சு வேகட்டும்.
அதுக்குள்ளே மசாலா வந்து பவுடர் பண்ணி எடுக்கணும். மிக்சியில் பாருங்கள், ரொம்ப ஃபைன் பவுடராக அந்த மாதிரி எதுவும் செய்ய வேண்டியது. இதே மாதிரி கொஞ்சம் தரியாக இருக்கணும், ரொம்ப பவுடராக பண்ணாதீங்க. பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி தான் இருக்கணும். மசாலையும் ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து புளியும் இனிப்பு அதே மாதிரி காரம் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இல்லைங்களா, அந்த டேஸ்ட் எல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பீஸ் வெல்லம் அதுவும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த வெல்லம் அதுக்குள்ளே ஃபுல்லாக மிக்ஸ் ஆகி நல்லா வேகட்டும். ரொம்ப அதிகமாக வெந்து அந்த மாதிரி உடையக்கூடாது, கரெக்டான அளவுக்கு தான் இது வேக வச்சு எடுக்கணும். அதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்து வச்ச மசாலா ஆட் பண்ணும்போது அது இருக்கிற தண்ணியோட அளவு பார்த்துக்கோங்க, ரொம்ப ட்ரையாகி போகக்கூடாது. இந்த மசாலா சேர்த்த உடனே வந்து இது வந்து திக்காயிடும், அதனால கொஞ்சம் தண்ணி இருக்கணும். அதே மாதிரி இந்த காய் வந்து நல்லா வெந்திருக்கணும், அது பார்த்துட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மசாலா வந்து பவுடர் பண்ணது ஃபுல்லாக இதுக்குள்ளே ஒன்றா கொட்டாதீங்க, தேவையான அளவுக்கு போட்டு மிக்ஸ் பண்ணி பாருங்கள். சில டைம் வந்து தண்ணியோட அளவு வித்தியாசம் இருக்கும், அப்போ வந்து எல்லா மசாலையுமே ஒன்றா சேர்த்திருச்சுன்னா இது வந்து ரொம்ப திக்காகி போயிடும். அதனால தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதோட கன்சிஸ்டன்சி கரெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆறுனதுக்கப்புறம் இன்னும் இது திக்காகிடும், அதை மைண்டில் வச்சுட்டு பார்த்து பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்துட்டு நம்ம எடுத்த எல்லா மசாலுமே இதில் சேர்த்திருக்கு, மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்குது. பருப்பு நெய் எல்லாம் ஊற்றி காரம் இல்லாத நம்ம சாப்பிட்ற டைமில் தான் இந்த புளிக்குத்தி வந்து சாதத்துக்கு சூப்பராக மேட்ச் ஆகும். சாம்பார், புளிக்குழம்பு அதெல்லாம் ஊற்றி சாப்பிடும்போது இந்த புளிக்குத்தி வந்து அதுக்கு அந்த அளவுக்கு மேட்ச் ஆகாது. இந்த ஒரு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னும் ஒரு ரெசிபியோடு. அது வரைக்கும் வணக்கம்.